நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு சந்ததி வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே பெத்த தாயான என்ன வெளியே போக சொல்லிட்டான். இந்த குழந்தை அடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது நீயும் வீணா போயிடுவ. ஓ, தேவைக்கு அதிகமான சாபமும் கண்ணீரும் என்கிட்ட இருக்கு. இதுக்கு நடுவுல உங்களோட சாபத்தையும் நான் கேட்க விரும்பல. இதுக்கப்புறம் எது பேசுறதுனாலும் காலையில பேசிக்கலாம். போங்க. முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. போங்க போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. நீ வாடி, வந்து உட்காரு. இனிமே இதான் உன்னோட ரூம். யாரு என்ன பிரச்சனையோட இங்க வந்தாலும் நீ பேசவே கூடாது. அதுக்குண்டான வேலையை நான் பாத்துக்கிறேன். இத பாரு, இனிமே இந்த குழந்தையோட என் ரூமுக்குள்ள வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த நேரத்துல பெட்ஷீட் தலகாணி எல்லாம் எடுத்துட்டு எங்கம்மா கிளம்பிட்ட? எங்க போறதுன்னு தெரியாம தான் நிக்கிறேன். ச்சே, போட. நீ என்னடா பண்ற? இல்ல, கனவு ஏதாவது நான் கண்டனான்னு தான் பார்த்தேன். நானும் முதல்ல கனவா தான் இருக்கும்னு நினைச்சேன். அவன் என்ன பிடிச்சு வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் அது கனவு இல்லைன்னு தெரிய வந்துச்சு. யாரு? வேணு. அவன் என்ன ரூம்ல இருந்து வெளியே தள்ளிட்டான்டா. உன்னை வெளியே தள்ளிட்டானா? எதுக்கு? அவன் பொண்டாட்டியும் குழந்தையும் அந்த ரூம்ல தான் தங்கணுமா. பைத்திய மாதிரி பேசுறவங்கிட்ட என்னால எப்படி எழுத்து பேச முடியும்? பேசாதது நல்லதுதான். நீ பேசியிருந்தா உன் தலையை பிடிச்சி செவுத்துல அடிச்சு பொணமாக்கி இருப்பான். அந்த கேடுகட்டவ எப்போ இந்த வீட்டை விட்டு போயிருந்தானா நானாவது தப்பிச்சிருப்பேன். அப்படியெல்லாம் நீ தப்பிச்சு போயிட முடியாது. என் கட்டில விட்டு வேற எங்கேயாவது போய் தூங்கினா எனக்கு தூக்கமே வராது. கொஞ்ச நேரத்துக்கு நான் உன் கூட இருக்கேன். வேணும்னா அனிலாவையும் வர வைக்கிறேன். வேணு உங்களை ரூம்ல இருந்து துரத்தி விட்டது கேட்டா அனிலாவும் சந்தோஷப்படுவா. அது வந்து என்னால அந்த மாதிரி சந்தோஷத்தை மட்டும்தானே அவளுக்கு கொடுக்க முடியுது. இப்போ உன்னை பார்க்கும்போது என் மனசுல என்ன தோணுதுன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் ராத்திரி நான் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்காக எந்திரிச்சப்ப பாரு, இந்த மாதிரி தான் சைட்ல கிழிஞ்ச ஒரு பாயும் பஞ்செல்லாம் வெளியே தெரியற மாதிரி ஒரு தலையணையை வச்சுட்டு அப்பா உன் ரூமுக்கு வெளியே படுத்திருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வெராண்டால போய் படுத்தாரு. இப்ப அவரு இந்த வீட்டு பக்கமே வர்றதில்ல. நீ பண்ணதுக்கெல்லாம் தான் இப்ப அனுபவிக்கிறியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. முதல்ல ஹாலு, அப்புறம் வெராண்டா, அதுக்கப்புறமா கொட்டகையில. ஐயோம்மா, நீ அதுக்காக பயந்துக்காத. உன்னோட பயணம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? அந்த ரூம்ல இருக்கிற தொட்டில கட்டி இங்க கட்டினீங்கன்னா. ஐயோ, இந்த ராத்திரியில தொட்டில் கட்டுற அளவுக்கு இங்க யாருக்கடி நோய் இருக்கு? மரியாதையா 2 பேரும் கட்டில படுத்து தூங்குங்க. தொட்டில படுத்து அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஏய், வாய மூடி. நீ மட்டும் இல்ல, இனிமே இதுவும் வாய் தரக்கூடாது. இந்த குழந்தை அழுது என் தூக்கம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் நான் கேள்வி எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். அப்படியே ஒரே மீதில் உங்க 2 பேரையும் கொன்னு போட்டுருவேன். எந்திரிங்க. அட எந்திரிங்க. டேய், நான் தான். டேய், நீயா? அது வந்து நான் வீட்டுக்குள்ள திருட வந்துட்ட மாதிரி கனவு கண்டேன். இங்க பாருங்க, மாத்தி மாத்தி தூங்குனா உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை பயந்து தூங்கி இருப்பாங்க. ஏய், தூங்கவே கூடாது. நான் நல்லா படுத்து தூங்கணும். இதுக்கு நடுவுல அந்த குழந்தை அந்த ரூம்ல அழுதுச்சுன்னா நான் உங்களை வந்துதான் கேட்பேன்.
குழந்தை அழுதா நான் என்னடா பண்ண முடியும்? நீ வேணும்னா அதோட வாயில கொஞ்சம் பஞ்ச வச்சு அடைச்சிட்டு போ. ஏய், நான் சொன்னதை நீ கேட்கலன்னு வை, அப்புறம் உன் வாயில தான் துணி வச்சு அடைச்சு. இந்தாடா இதை யூஸ் பண்ணு. அப்படியே வாய்க்குள்ள வச்சு அடைச்சிருவேன். இனி அந்த குழந்தை அழவே கூடாது. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொடுக்கணும். அது பாலா கொடுத்துருவாடா. நீங்க கொடுக்க வேண்டியதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுக்குடா இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கணும்? நீ பாலாவே குழந்தைய அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. இத பாருங்க, அத பத்தி நான் முடிவு எடுத்துக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அப்புறம் இதுக்கப்புறம் நான் காலையில தான் இருப்பேன். இதுக்கு நடுவில் என்ன யாரும் எழுப்ப கூடாது, புரியுதா? அது சரி, இங்க தூங்க உங்களுக்கு சிரமமா இருக்கான்னு? சிரமமா இருக்கான்னு கேட்டேன். ஐயோ டேய், எந்த சிரமமும் இல்ல, ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. படுக்கிறதுக்கு முன்னாடியே தூங்கிடுறாங்கன்னா பாத்துக்க. அப்படி உங்களுக்கு சுகமா இல்லைன்னா தரையில பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு படுங்க. நான் புடிங்க. பாலா எப்ப கூப்பிட்டாலும் நீங்க அங்க போகணும். காலையில நான் எந்திரிக்கும் போது உங்களை பத்தி ஏதாவது குறை சொன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டேய், இவன் உண்மையிலே பாலாவை டார்ச்சர் பண்றானா இல்ல பாசத்தை காட்டுறானா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். அவன் கையாலேயே அவ செத்து போயிருவா. கொலை கொள்ளை இனிமே எதுவும் வேண்டாம். அவளையும் குழந்தையையும் வேணும் வெறுத்து இங்க இருந்து ஓட வைக்கணும். அதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும். பொதுவாவே எல்லா பொண்ணுங்களும் பிரசவத்துக்கு அப்புறம் குண்டாயிடுவாங்க. ஆனா நீங்க முன்ன விட இன்னும் அழகாயிட்டீங்க. ஒரு பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது அவ அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான். புருஷன் கிட்ட இருந்தோ ஃபேமிலி கிட்ட இருந்தோ ரொம்ப அதிகமான பாதுகாப்பும் கவனிப்பும் கொடுக்க வேண்டிய நேரம் தான் இது. ஆனா ஏன் விஷயத்துல நீங்க தான் அவரை ஒதுக்கிட்டீங்க. நீங்க இப்ப கூட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சூரஜ் சார் வந்துருவாரு. உண்மையிலேயே அவர் பாவம். அவரோட சொந்த குழந்தைய தொட்டு பார்க்க கூட சாரால முடியல. அப்படிதான் இருக்கணும். சொந்த ரத்தத்துல பிறந்த குழந்தைய ஒரு அந்நியன் மாதிரி தூரத்துல இருந்து பார்க்கும்போதுதான் சூரஜோட இதயம் அப்படியே துடிக்கும். அப்பதான் என் பையன் செத்து போன வேதனை என்னன்னு அவருக்கு கொஞ்சமாவது புரியும். முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நீங்க ஏன் இன்னும் நினைச்சிட்டு இருக்கணும்? எத்தனை நாள் நீங்க இப்படியே இருப்பீங்க? என்னால எத்தனை நாளைக்கு முடியுமோ அத்தனை நாளைக்கு. சூரஜுக்காக மட்டும்தான் நான் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்தேன். எனக்கு இருந்த ஒரு பையனும் இல்லாம போயிட்டான். எனக்கு இப்ப யாருமே இல்ல. ஆனா சூரஜுக்கு எல்லாருமே இருக்காங்க. அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இனிமே எப்பவுமே சந்தோஷம்னா என்னன்னு சூரஜுக்கு தெரியவே கூடாது. அதுக்குண்டான எந்த வாய்ப்பையும் நான் கொடுக்க மாட்டேன். பாருப்பா, மனசளவுல சமேலி உன்னை விட்டு விலக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்காக இல்ல, நான் என் குழந்தைய பார்க்கணும். அவ அழுவுறத நான் கேட்கணும். அதுக்காக தான். என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவளை எப்படியாவது கட்டாயப்படுத்தி ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அவளை சேர்த்தே ஆகணும். ஒரு மாசம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தானா அவளோட எல்லா பிரச்சனையுமே தீந்துரும். என்ன ஒரு மாசத்துக்கு குழந்தைய பாத்துக்கணும், அதுக்கு அம்மா தான் பாத்துக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல.
தங்கம். முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு வான்னு நான் 1000 தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டேன். இப்பெல்லாம் வாரம் வந்துட்டு போற. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வராமலே இருந்தேன். நேத்து சூரஜ் வந்துட்டு போனதுல இருந்து இங்க வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. சூரஜ் நீங்க ஆபீஸ் போல? நான் ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கேன். அங்க போய் நிம்மதியா என்னால வேலையை பார்க்க முடியாது. நான் அதனால தான் போகல. நீங்க லீவு போட்டுட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. அதத்தான் மாப்பிள்ள நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். நீங்க எப்பவுமே இதே தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? வேற என்ன சொல்ற? சமேலி உன் குழந்தைய தானே பெத்து எடுத்திருக்கா. அவ குழந்தைய யாருக்கும் காட்டாம ரூம்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா அவளை பைத்தியம்னு சொல்லாம வேற என்ன சொல்ற? அத்தை, சமேலி ஒரு பைத்தியம்ன்ற விஷயத்த நீங்க யாருமே பேசவே கூடாது. பிரீத்திக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அப்ப நீங்களும் மாமாவும் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ அதே பிஹேவியர் தான் சமேலிக்கு கொடுக்கணும். பாசத்தை காட்டவும் பாதுகாக்கவும் எங்க யாரையுமே அவ அனுமதிக்கிறதே இல்லையே. எங்களை அவ எதிரியா தான் பாக்குறா. இருந்தாலும் நான் கொஞ்சம் அவகிட்ட பேசி பாக்குறேம்மா. என்னையும் அவ எதிரியா நினைக்கிறாளான்னு தெரியணும்ல. குழந்தைய கொடுங்க. நீ குழந்தைய தூக்கிட்டு அங்க போக வேண்டாம். அத்தை பயப்படாதீங்க, குழந்தைய கொடுத்து விடுங்க. சமேலி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்ல வேண்டாம். என் மேல இருக்க கோவத்தை அவ எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இருக்கா. அதனால அவ அந்த குழந்தை மேலே கோவத்தை காட்டுவா. சமிலி கோவப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இது ஒரு வகையான முயற்சின்னு கூட நினைச்சுக்கோங்க. பிரீத்தி, நீ குழந்தைய வச்சுக்கிட்டு சோதனை பண்ணாத. ஒரு பச்சை குழந்தை கிட்ட தன்னோட கோவத்தை காட்டுற மனசு அவளுக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு தான் பெத்த குழந்தைய அவ பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? பெத்த குழந்தைகிட்ட அவ பாசம் காட்டினானா மத்த எல்லாமே அவளோட டிராமா தான். அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்க அந்த மாதிரி பண்றதுனால அவங்க டார்ச்சரை தாங்க முடியாம நீங்களும் மாமாவா அவங்கள வெளியே துரத்தி விட பாப்பீங்களே. சமேலி இங்க இருந்து வெளியே போகும்போது சூரஜ் அவங்க பின்னாடியே வருவாங்கன்னு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் ஆக்ட்லாம் பண்ணல. இனிமே அவ யாரும் இழக்க கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. யாரையுமே கிட்ட நெருங்க விடாம அவளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைச்சு அதுக்குள்ள குழந்தையோட வாழணும் தான் இப்ப அவ நினைச்சிட்டு இருக்கா. அது ஆபத்தானது சூரஜ். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உலகத்துல இருந்து எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க கூடாது. அவகிட்ட பாசத்தை காட்ட நாம எல்லாரும் இருக்கோம்னு சமலிக்கு நம்ம புரிய வைக்கணும். அதெல்லாம் உன்னால முடியாதுமா. பார்க்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போமே. வா சொல்லும். என்னடா யாருன்னு போய் பாரு லாலி. சமிலி, நீ ஏன் குழந்தைங்களை பிரிக்க முயற்சி பண்ற? இது ரத்த சொந்தம். நீ என்னதான் இவங்களை பிரிக்க முயற்சி பண்ணாலும் இவங்களால பிரிஞ்சு போகவே முடியாது. அப்படி ஒண்ணு என்ன பார்க்காத. இந்த குடும்பத்துக்கு நீ தான் தப்பு பண்ணிருக்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க எல்லாரும் உன் கூட நிக்கிறோம். அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீங்க எல்லாரும் என்கிட்ட காட்டுறது போலியான பாசம்.
உங்களுக்கு நான் தேவையில்ல, இந்த குழந்தை தான் வேணும். ஏன் குழந்தை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு என்ன ஒதுக்கி வைக்கலான்னு பாக்குறீங்க? இது எல்லாமே உன்னோட கற்பனை. நீ என் அண்ணனோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக. அப்படி உன்னை ஒதுக்கி வைக்கிறதா இருந்தா எப்பயோ செஞ்சிருப்போமே. உன்னை ஒதுக்கி வைக்க இல்ல, எங்க குடும்பத்தோட இருக்கதான் ஆசைப்படுறோம். தொடக்கூடாதா? வேணும்னா ஒண்ணு பண்ணு, உன் குழந்தைக்கு பதிலா என் பையனை நீ எடுத்துக்கோ. என் குழந்தைய என்கிட்ட கொடு, கொடுன்னு சொல்றேன்ல. நான் கொடுக்கலனா இவள இந்த ரூம்ல இருந்து போ சொல்லு லாலி. லாலி சொல்ல மாட்டாங்க, நீ சொல்ல. இப்ப நீ நல்லா தெளிவா தான் பேசிட்டு இருக்க. என்ன வெளியே போன நீயே சொல்லு, நான் போயிடுறேன். உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தது நான் தான். அப்படிப்பட்ட நான் இங்க இருந்து போகணுமா? நீ என்ன எதிரியா பாக்குற அளவுக்கு நான் உனக்கு அப்படி என்ன பண்ண? நான் இதுக்கப்புறமும் வருவேன், உன் குழந்தையும் கொஞ்சுவேன், தூக்கி வச்சுப்பேன், உன்கிட்டயும் நான் பேசுவேன். அது நீ அண்ணனோட பொண்டாட்டியா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, உனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான். நீ இந்த மாதிரி ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறது என்னால சகிச்சுக்க முடியல. உனக்காக நான் என்னதான் பண்ணணும் சொல்லு. பிரீத்தி அப்படிங்கிற உன்னோட பழைய ஃப்ரெண்டு இப்பவும் மனசுல இருந்தானா நீ என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் உன்னோட எதிரி இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ என்ன முழுசா நம்பு. உங்க கால் வந்த உடனே நான் வெளியே வந்துட்டேங்க. என்னதான் மெதுவா பேசினாலும் ரூம்குள்ள உட்காந்து பேசினா மத்த எல்லாருக்கும் தெளிவா கேக்குது. கேட்டா என்ன? நான் தானே உனக்கு கால் பண்ண. அதுதானே இப்ப பிரச்சனையே. காதல் அதிகமாகும் போது என்ன அறியாமலே நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன்ல. உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல? பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி அனுப்பின நாத்தனாரு புருஷன் கூட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுல வந்து தங்கி இருக்கிறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம உடனே சரி பண்ணிடலாம். தீத்துலான்னு சொல்லிட்டு நீங்க வெறும் வார்த்தையில சொன்னா மட்டும் போதாதுங்க, ரொம்ப சீக்கிரமாவே தீத்து வைக்கணும். வெள்ளிக்கிழமை இங்க லீவுமா, கொஞ்சம் நிம்மதியா உங்ககிட்ட பேசலாமே நினைச்சா நீ கோவப்படுற. உங்களுக்கு தான் இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் தெரியும்ல. நீங்க போன்லயே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ண முடியாதுல்ல. அது எனக்கு தெரியும். நான் இங்க இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஊர்ல இருக்காங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்க தான் கால் பண்ணேன். பாலாவை பார்க்க நீ போனியா? அதான் யாருமே வரலையே. யாரும் போலையா? நீங்க போய் தான் ஆகணும்னு சொன்னதால நான் போயிட்டு வரலான்னு எல்லாரையும் கட்டாயப்படுத்தினேன். ஆனா மாமாக்கோ அத்தைக்கோ அஜயனுக்கோ எந்தவித இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீ போன் அப்பா கிட்ட கூட. காலையில விடிஞ்ச உடனே மாமா எங்கேயோ போயிட்டாரு. அப்போ அம்மா? அத்தை இருக்காங்க, இதை கொடுக்குறேன். ஹலோ ஹலோ, கேக்குதா? கட் பண்ணிடாதீங்க, நான் கொடுக்குறேன். சரி. அத்தை இந்தாங்க, ஹரி பேசுறாங்க, நீங்க பேசுங்க. அம்மா. சொல்லுப்பா. நீ எங்க நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கணும் இல்லையோ அத நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்காக பாலாவையும் குழந்தையும் பார்க்க போல? அது அப்பாவும் அஜயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அப்பாவும் அஜயும் வேண்டாம், அவங்க வந்து சொன்னதும் நீங்க போய் பாத்துருக்கலாம்ல. நான் ஒரு தடவை போனதுக்கே என்ன கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தான் தெரியும்ல. இப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாதுமா. பிரசவ டேட்டை நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவ கூடவே நீங்க தான் இருந்திருக்கணும். அவ என்ன தங்க விட மாட்டாளே. நீங்க சும்மா ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அவளை போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அவளுக்கு பிரசவம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோம் அவளை போய் பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லாம அப்பாவையும் அச்சையும் நீங்க எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் அங்க திவ்யா இருக்கால. அவகிட்ட சொன்னீங்கன்னா அவ உங்க கூட வருவாள்.
நீங்க புத்திசாலி தான். நீங்க அங்க போனப்போ பாலா அங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டா. உங்க பெத்த பொண்ணு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அங்க போய் பாலா கூட ஒரு 2-3 நாளாவது இருந்தே ஆகணும். என்னால அங்க போய் தனியா இருக்க முடியாது. அப்பாவை கவனிக்கணும், அஜய காலேஜுக்கு அனுப்பணும். அது மட்டும் இல்லாம திவ்யாக்கு இந்த வீட்ல பழக்கம் இல்லைல்ல. ஓ, நீங்க நினைக்கிற மாதிரி திவ்யா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, அவளை தூக்கிட்டு போக. அஜய் காலேஜ் போறதுக்கு முன்னாடி யார்ப்பா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க? ஒருவேளை நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் யார் பாப்பாங்க? அப்பாவும் பையனும் பசியோடு இருந்துருவாங்களா என்ன? நீங்க போகாம இருக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே எல்லாமே உங்களோட இஷ்டம். நீங்க யாரும் அங்க போக வேண்டாம். தம்பி, அது வந்து ஹரி கட் பண்ணிட்டாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். அவருக்கு கோபம் வந்ததுனால இப்படி பேசிட்டாரு. அவர் கால் பண்ணாருன்னா நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இந்த வீட்டோட சொந்தக்காரியே நான் தான். நான் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். முடிவு எடுத்தாகணும்னு பேசி பிரயோஜனம் இல்ல. நீ தான் சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தாகணும். வேணுக்கு பொண்டாட்டியும் வந்துட்டா, குழந்தையும் வந்துருச்சு. அவனை நாம இங்க இருந்து கூடிய சீக்கிரம் அடிச்சு துரத்தணும். ஐயோ, என்ன பேசுற நீ? என்னாச்சு உனக்கு? இந்த வீட்டோட சர்வாதிகாரியா இருந்த உன்னை ஒரே ராத்திரியில வெளியே போய் படுக்க சொல்லிட்டான். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே தான் போய் படுக்கணும். நீயும் சுமேஷும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்யலாம். என் மேலதான் எனக்கு சந்தேகமே. வேணுவை வேற வீட்டுக்கு போக சொல்லி நீங்க எல்லாரும் சொல்லணும். எதுக்கு? எனக்கு கேட்கறதுக்காக பேசிட்டு இருக்கீங்களா இல்ல எனக்கு கேட்க கூடாதுன்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களா? இப்ப நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். நீங்க பாருங்க, எனக்கு இப்ப குழந்தை வந்துருச்சு. இனிமே நான் என் ஃபேமிலியை தான் பார்த்தாகணும். உங்க எல்லாருக்கும் செலவு பண்ண என் கையில சுத்தமா பணம் இல்ல. அப்புறம் இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்கறதுக்கு சுமேஷும் இங்க இருக்கணும். சுமேஷ் இங்க வாடா. இங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.